நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு என்னமோ ஏதோ பிளான் பண்ண மாதிரி தெரிஞ்சது. பிளானா? என்ன பிளான்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏதோ ஏற்பாடு பண்ற மாதிரி, ஏதோ முக்கியமான வேலை. முக்கியமான வேலையா? நீ சொல்றது கரெக்ட் தான் அர்ச்சனா. நாளைக்கு எனக்கு முக்கியமான நாள். நாளைக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அவங்கள ஒரு இடத்துக்கு வர சொல்லி நாங்க கிரிக்கெட் விளையாட போறோம். கிரிக்கெட்டா? ஆமா அர்ச்சனா, ப்ளீஸ். நாளைக்கு நான் வீட்ல இருக்க மாட்டேன். அது ஒண்ணும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க நாளைக்கு சண்டே இல்லையா, அதான் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நாளைக்கு விளையாடலான்னு சொன்னாங்க. இதான் பிளான் பண்ணீங்களா? அப்ப சரி, நீங்க போயிட்டு வாங்க. கிரேட். நான் என்னவோ நீ நாளைக்கு என்ன வீட்லயே இருன்னு சொல்லுவியோன்னு நான் பயந்தே போயிட்டேன். பொதுவா எல்லா வாய்ப்பும் சொல்லுவாங்கல்ல நாளைக்கு சண்டே வீட்லயே இருங்களேன் அப்படின்னு, அதனாலதான். ஆனா நீ அப்படி சொல்ல மாட்டல, ஒரு அப்ஜெக்ஷன் கூட நீ சொல்லவே இல்லையே. நீ எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்க. எனக்கும் சில விஷயங்கள் ரொம்ப நல்லா புரியுங்க. ஓகே, அப்போ நாளைக்கு என்னோட பிளான்ல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல, ஒண்ணுமே இல்ல. நீங்க எப்போ என்ன முடிவு பண்ணாலும் எனக்கு எந்த அப்ஜெக்ஷனுமே இல்ல. தேங்க்யூ அர்ச்சனா. சரி, மணி 12 போகுது, வா போய் தூங்கலாம். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க நிஜமாவே தூங்க போறீங்களா? உங்களுக்கு ரொம்ப தூக்கம் வருதா? எனக்கு தெரியும், நீங்க தூங்குற மாதிரி நடிக்கிறீங்க. 12 மணிக்கு எனக்கு விஷ் பண்ணி சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுமா, வா.
போய் தூங்கலாம். வாமா. அர்ச்சனா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. என் கார் லாக் பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ம். ஒழுங்கா சாக்கு போக்கு சொல்ல கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஹலோ. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Rachana. Happy birthday to you. Thank you so much வந்தனா. யார் என்ன விஷ் பண்றாங்களோ இல்லையோ, நீ தான் எப்போ என்ன கரெக்டா விஷ் பண்ற. அது என்னோட உரிமையாச்சே. அதுவும் 2 விதமா. முதல்ல ஒரு ஃப்ரெண்டா விஷ் பண்ணுவேன், அப்புறம் அண்ணியா. இரு, உங்க அண்ணன் கிட்ட பேசிடு. ஹாப்பி பர்த்டே டு யூ மை டியர் சிஸ்டர். எப்படி இருக்க? Thank you அண்ணா. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் வீடெல்லாம் செட் பண்ணியாச்சா? உன் ஃப்ரெண்டு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டா. சரி, நாளைக்கு நான் உன்கிட்ட பேசுறேன். ஒன் செகண்ட். ஹாப்பி பர்த்டே டு யூ. Thank you ண்ணா. நல்லா என்ஜாய் பண்ணு. இரு. காயத்ரி ஆண்டி ஃபோன் பண்ணிருந்தாங்க. அவங்க நாளைக்கு எங்களை பூஜைக்கு வர சொல்லிருக்காங்க. நீங்களாம் வரீங்க இல்ல? தெரியல. சரி, முதல்ல ஒரு விஷயம் சொல்லு. கார்த்திக் உன் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? கல்யாணத்துக்கு அப்புறம் அவரோட நீ கொண்டாடுற முதல் பிறந்த நாள்ல இது. அவர் இன்னும் எனக்கு விஷ் கூட பண்ணல தெரியுமா? அவரு ரூம்ல இல்ல, எங்கேயோ வெளியே போயிருக்காரு. எனக்கு தெரியும், எனக்காக ஏதோ சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்காரு. How romantic. சரி வந்தனா, அவர் வராருன்னு நினைக்கிறேன். நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னும் எவ்வளவு நேரம் என்ன காக்க வைக்க போறீங்க? சஸ்பென்ஸ் போதும். எனக்காக நீங்க வச்சிருக்கிற சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு இப்பயாவது விஷ் பண்ணுங்க. மணி 12 அடிச்சாச்சு. கார்த்திக், Happy birthday Annie. Happy birthday Archana. Thank you கா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அர்ச்சனா. இருக்கட்டுமா, அதெல்லாம் வேண்டாம். தீர்க்க சுமங்கலியா இருமா. இந்தாம்மா, இது உனக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. இதெல்லாம் எதுக்கு பெரியமா?
உங்க ஆசீர்வாதமே எனக்கு ரொம்ப பெருசு. அம்மா நல்லா இரு அர்ச்சனா. என் மருமகளுக்கு பிறந்தநாள் பரிசா நான் இதை கொடுக்கறேன். தேங்க்யூம்மா. என் மருமக அதிர்ஷ்டத்தோட இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. இவ இந்த வீட்டுக்கு வந்து இன்னும் 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள பாருங்க நந்தினிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இந்தா. உன் மனசுக்குள்ள எந்த விதமான ஆசைகள் இருந்தாலும் சரி, எல்லாமே கூடிய சீக்கிரம் நிறைவேறுமா. சந்தோஷமா இருமா. கடவுள் உனக்கு நிறைய ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் கொடுக்கட்டும். ம். சரி வாங்கண்ணா, பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஏமா சாந்தி, பூஜைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வரவழைச்சிட்டல? வரவழைச்சிட்டேன். வாங்கண்ணா. அண்ணி, அண்ணன் gift கொடுத்தாரா இல்லையான்னு முதல்ல சொல்லுங்க. அவன் ராத்திரியே ரகசியமா கொடுத்திருப்பான். நிஜமாவா? என்ன கொடுத்தாரு சொல்லுங்களேன். வந்து அப்புறமா காட்டுறேன். அப்ப ஏதாவது ஸ்பெஷலான gift தான் இருக்கணும். சரி, அப்பனா எங்க சர்ப்ரைஸ் என்னன்னு நாங்களும் சொல்ல மாட்டோம். அப்படியா? ஏன் கார்த்திக் இன்னும் கீழே வரல? பூஜைக்கு கூட இன்னும் வரலையே. வந்துருவோமா சாந்தி. இன்னைக்கு லீவ் இல்லையே, அதான் ரொம்ப நேரம் தூங்குறான். எப்படியோ பரிசத்தான் ராத்திரியே அவன் கொடுத்துட்டானே. எங்க உன்னோட பிறந்த நாள் அவன் மறந்துட்டானோன்னு நான் நினைச்சிட்டேன். என்ன சொல்றீங்கக்கா? கார்த்திக் பிறந்த நாள் எல்லாம் எப்பவுமே மறக்க மாட்டான். ஆ. சூர்யா, சூர்யா எழுந்துருங்க. எழுந்துருங்க சூர்யா, சீக்கிரம் எழுந்துருங்க, பூஜைக்கு நேரம் ஆகுது. நீங்க என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறீங்க. வந்தனா தூங்க விட, ரொம்ப டயர்டா இருக்கு. ஆனா சூர்யா, பூஜை பண்ணி தானே ஆகணும். அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். அம்மா சுகன்யா, ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு அர்ச்சனாவோட பிறந்த நாள். தெரியுமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து அர்ச்சனாவோட சந்தோஷத்துக்காகவும் அவ ஆயுளுக்காகவும் கடவுளை வேண்டிக்கலாம். இன்னைக்கு முதல் முறையா சூர்யா இல்லாம பூஜை பண்ணிருக்கோம். இது வரைக்கும் அவனுக்கு பிரசாதம் கொடுக்காத நாளே கிடையாது. அது மட்டும் இல்ல, அவனோட தங்கச்சி பிறந்த நாளுக்கு பண்ண பிரசாதம் இது. எங்க நாம மட்டும் தனியா பூஜை பண்றோம். இது பூஜை மாதிரியே இல்ல. அங்க தினம் காலையில பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இருந்தோம். ஆனா இங்க யாருமே இல்ல. உனக்கு ஆசீர்வாதம் பண்ணதான் நான் இருக்கனே. சந்தோஷமா இரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நீ டபுள் சந்தோஷமா இருப்ப. ஏன்னா இன்னைக்கு நான் உன்னோட செல்ல ஃப்ரெண்டோட பர்த்டே பூஜைக்குள்ள கூட்டிட்டு போறேன். சொன்னல, சந்தோஷமாயிட்ட பாத்தியா? இன்னைக்கு அவங்க மாமியார் வீட்ல அவ பிறந்த நாள் ரொம்ப பெருசா கொண்டாடுவாங்கல்ல.
ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா அல்வா பண்ணி முடிச்சிட்டீங்களா? அர்ச்சனாவை கூப்பிட்டு டேஸ்ட் பார்க்க சொல்ல வேண்டியதுதான். ஆ, அர்ச்சனாவுக்கு அந்த அல்வா ரொம்ப பிடிக்கும் இல்லக்கா? ஆமா ஆமா. அம்மா அர்ச்சனா எங்க? உங்க அக்கா கூட தான் இருக்கா. எங்கடா கிளம்பிட்ட? அம்மா நான் தான் சொன்னலம்மா, இன்னைக்கு மேட்ச்க்கு போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லிடு. ஆனா கார்த்திக் கொஞ்சம் சீக்கிரமா. சரிம்மா, நான் சீக்கிரமாவே வந்துடுறேன். சரி வா சாந்தி, சமையல் கட்டுல நிறைய வேலை இருக்கு. சரிக்கா. சீக்கிரம் வந்துருப்பா. ஆ. அர்ச்சனா எங்க போயிருந்த? என்னடா இன்னைக்கு அதான் நீ உங்க கண்ணில் படாம வச்சுக்க கூடாதா? தூக்கமே வராது உங்களுக்கு. உனக்கு என்ன பிரச்சனை வால? ஏன் பொண்டாட்டி நான் பாத்துக்கிறேன். காதை விடுங்கடா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நீங்க உங்க அன்பான மனைவி கிட்ட பேசிக்கோங்க, நான் இடத்தை காலி பண்றேன். நீங்க என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? அதுவா, நான் மேட்ச்க்கு கிளம்பிட்டேன். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. ஓகே பை. என்னங்க ஒரு நிமிஷம். அது நீங்க என்னாச்சு? நான் எதையும் மறக்கல. மொபைல் இருக்கு, சாவியும் இருக்கு. நீ என்ன சொல்ல வந்த? பை. என்ன gift இது? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க என்ன வேணும்னு ஏதாவது விஷ் பண்ணாம போனீங்களா? எனக்கு இப்படி சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுக்கிற முதல் பர்த்டே கிஃப்ட் இது. இதுக்குள்ள என்ன இருக்கும் முதல்ல திறந்து பார்க்கணும். சர்ப்ரைஸ்!